Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட கணித பிரகாஷ் second chapter power playல page number 33 to 36 பண்ண போறோம். Did you ever wonder? Last year we looked at interesting thought experiments in the chapter on large numbers. Let us continue this journey. Nanjudappa wants to donate jaggery equal to Rox's weight and wheat equal to Esthu's weight. He is wondering how much it would cost. இப்போ இந்த டாபிக் நம்ம என்ன கத்துக்க போறோம்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூஸ் வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எக்ஸாம்ஸ் எழுதியிருப்போம். ஸோ யாராவது மார்க்ஸ் எவ்வளோ வரும்ப்பா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு 60க்கு மேலே வரும், 90க்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ நமக்கு தெரியாது எவ்வளோ மார்க்ஸ் எக்ஸாக்டாக நமக்கு வரும்னு சொல்லிட்டு, பட் வி ஆர் கெஸ்டிங் இவ்வளோ வந்திருக்கோம், ஏன்னா நம்ம இவ்வளோ எழுதியிருக்கோம், அதுக்கேற்ற மார்க்ஸ் வரும்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அப்ராக்சிமேட் வேல்யூஸ் பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நஞ்சுதப்பா என்ன பண்ணுறாங்கன்னா பையன் அண்ட் பொண்ணோட வெயிட்டுக்கு ஈக்குவல் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து என்ன சொல்ற வெல்லம் கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டார். இப்போ நிறைய பேர் கோயிலில் என்ன பண்ணுவாங்க, சில வேண்டுதலில் வந்து அவங்க வெயிட்டுக்கு ஈக்குவலாக நான் வந்து பழம் தரேன், வெயிட்டுக்கு ஈக்குவலாக நான் வந்து அரிசி தரேன், அந்த மாதிரி வேண்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு நஞ்சுதப்பா என்ன பண்ணுறாருன்னா அவங்க பையன் ராக்ஸி அண்ட் எஸ்து வெயிட்டுக்கு ஈக்குவலாக நான் வந்து வெல்லம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது வெல்லம் கொடுக்க போது அவங்க எவ்வளோ கேஜ் ஆஃப் வெல்லம் கொடுக்கணும், அந்த வெல்லத்தோட ரேட் எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து நமக்கு எக்ஸாக்டாக எழுதணும் அவசியம் கிடையாது, நம்ம கெஸ் பண்ணி எழுதலாம். இப்போ ராக்ஸியோட வெயிட் அண்ட் எஸ்டோட வெயிட் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அவங்களோட ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்டே என்ன கொடுத்துருக்காங்க, ராக்ஸி வந்து 13 இயர்ஸ், எஸ்ட் வந்து 11 இயர்ஸ். ஸோ இந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் வெயிட் நமக்கு இருக்கும் இல்லையா, குழந்தைங்களோட வெயிட் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆவரேஜ் வெயிட் எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ ராக்ஸி ஏஜ் 13 இயர்ஸ் இல்லையா, அப்போ வெயிட் வந்து ஆவரேஜா வந்து 45 kg இருக்கும். அதே வந்து எஸ்டோட ஏஜ் வந்து 11 இயர்ஸ். ஸோ 11 இயர்ஸ் பசங்க பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50 kg இருப்பாங்க அப்ராக்சிமேட் வேல்யூ. இப்போ இந்த வெயிட் 45 kg அண்ட் 50 kgக்கான வெல்லம் அண்ட் இது கோதுமையோட வெயிட் நம்ம பார்க்க போறோம். இப்போ 1 கிலோ வெல்லம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 70 rupees வரும். 60, 70, 40 அந்த மாதிரி ரேட் இருக்கும். பட் இது வந்து நம்ம அப்ராக்சிமேட் ரேட் தான் எடுக்கிறோம், ஒரு 70 rupees எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 45 into 70 இது கால்குலேட் பண்ண போது மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் வருது, 3150 ரூபாய் செலவாகும் வெல்லம், இந்த வெயிட்டுக்கு வெல்லம் கொடுத்தா. அதே வந்து கோதுமை கொடுக்குறாங்க. ஸோ கோதுமைக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1 கிலோ கோதுமை வந்து 50 rupees வரும். இப்போ அந்த எஸ்டோட வெயிட்டும் வந்து 50, வெல்லத்தோட வெயிட்டும் 50. இது நம்ம டேலி பண்ண போது we get 2500. ஸோ இவ்வளோ அமௌண்ட் செலவாகும் அந்த தானம் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கடவுளுக்கு வந்து நம்ம ஈக்குவல் வெயிட்டுக்கு நம்ம பழம் தரோம், காய் தரோம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆஃபரிங்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க, துலபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடுன்னு கிடையாது, இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இட்ஸ் சிம்பிள் ஆஃப் பக்தி. ஸோ நம்ம கடவுள் மேல இருக்கிற பக்திக்கு ஒரு வெளிக்காட்டுதல், நம்ம கடவுள் மேல எவ்வளவு பக்தி வச்சிருக்கோன்றத வெளிக்காட்டுறதுக்காக இந்த மாதிரி நம்ம கடவுளுக்கு காணிக்கையா கொடுப்போம். Roxy wonders, instead of jaggery, if you use 1 rupee coins, how many coins are needed to equal my weight? How can you find out? For a question like this, you can consider following the steps suggested below. இப்போ வெள்ளத்துக்கு பதிலாக வந்து 1 rupee காயினா கொடுத்தா எவ்வளோ காயின்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு காயினோட வெயிட், அது 1 rupee காயின் எவ்வளோ வெயிட் இருக்கும், அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 5 கிராம் இல்லை 10 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த காயினை மெஷர் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் எல்லாமே வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி வேல்யூ எடுத்து இது சால்வ் பண்ணலாம். பட் அவங்களே வந்து சில டிப்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அதுவும் நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் வில் சால்வ் திஸ் ப்ராப்ளம். Calculating using estimation approximation. Describe the relationship among the quantities that are needed to find the answer. Make reasonable assumptions and approximation if the required information is not available. Compute and find the answer. Check how close your guess was. இப்போ நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே வந்து கெஸ் பண்ணி எழுதுறோம். ஆனால் கெஸ்ஸிங்கும் வந்து பார்த்தோன்னா ரீசனபிளாக இருக்கும், அது ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி இருக்கணும். எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு 1 கோடி ரூபாய் காயின் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் நம்ம கெஸ் பண்ணக்கூடாது. பட் ஒரு reasonable guessing இருக்கணும். So would the number of coins in hundreds, thousands, lakhs, crores or even more make an instinctive guess? So இது வந்து அடுத்த question. ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ காயின்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். வெயிட் ஆஃப் 1 rupee காயின் அப்ராக்சிமேட்டாக வந்து 10 கிராம் எடுத்துக்கிறேன் அண்ட் ராக்ஸியோட வெயிட் வந்து 45 kg. இப்போ 45 kg வந்து நான் என்ன பண்ணலாம், கிராமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 யூனிட் இருக்கு இல்லையா, கிராம் அண்ட் கிலோகிராம் இருக்கு. நம்ம வந்து 2 யூனிட் இருந்ததுன்னா ஏதாவது ஒன்றுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்போ நம்ம இதை வந்து கேஜி பண்ணா டெசிமல்ல வந்துடும். ஸோ இது வந்து வில் கன்வெர்ட் இன்டு கிராம். அப்போ 1000 கிராம் ஈக்குவல் டு 1 kg இல்லையா. அப்போ 45 into 1000 பண்ணா
45,000 gram. So 45 kg equal to 45,000 gram மாறிடுச்சு. So this equal to 45,000 gram. இப்போ ஒரு காயினோட weight வந்து 10 gram. அப்ப என்ன பண்றோம் நம்ம இத வந்து we are dividing by 10 gram. இப்போ சால்வ் பண்ணா 0 0 கேன்சல் ஆயிடும். 4500 grams. இப்போ as per this calculation நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? Total weight of the coins எவ்வளவு? 45,000 gram. இப்போ இங்க ஆல்ரெடி இங்க போட்டுட்டோம். And number of coins எவ்வளவு இருந்தது? 4500 coins. நம்ம இங்க டிவைட் பண்ணும்போது we get this answer. இங்க கேட்டிருக்காங்களே, would the number of coins be in hundreds, thousands, lakhs, crores or even more? அப்போ number of coins எவ்வளவு இருந்தது? 4000 இருந்தது. அதுக்கப்புறம் 500 இருந்தது. அப்போ டோட்டலா வந்து 4500. Coin numbers தான் கேக்குறாங்க, weight கேக்கல. Find the answer by making necessary and reasonable assumptions and approximation for the unknowns. Remember, we are not looking for an exact answer but a reasonable close estimate. இப்போ நான் இங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து எக்ஸாக்ட்டா உங்களுக்கும் அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க வேற ஒரு நம்பர் எடுத்திருப்பீங்க. ஸோ ராக்ஸியோட வெயிட் 45 kgக்கு வந்து 1 rupee காயின் வெயிட் நீங்க 5 கிராம் எடுத்துக்கலாம், இல்ல 20 கிராம் எடுத்துக்கலாம். ஆன்சர் வந்து வேரி ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் யோர் எஸ்டிமேஷன். Is to ask, what if you use 5 rupee coin or 10 rupee coin notes instead? How much money could it be? இப்போ 1 ரூபிக்கு பதிலா 5 rupee coin யூஸ் பண்ணலாம், இல்ல 10 rupee notes நம்ம யூஸ் பண்ணா எவ்வளோ வேல்யூ வரும், அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் காயின்ஸோ இல்ல அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவோ நம்ம என்ன பண்ணலாம், கெஸ் பண்ணி எழுதலாம். 1 ரூபியோட 5 rupee காயின் வந்து கொஞ்சம் வெயிட் கூட இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 5 ரூபியை வந்து we can take it as ஒரு 12 கிராமா எடுத்துக்கலாம். ஸோ 12 கிராம் வச்சு நம்ம என்ன பண்ணோம், இந்த 45 kg 45 kg நம்ம என்ன பண்ணோம், கிராமா மாற்றணும் இல்லையா. அப்போ 45,000 கிராம். அதை வந்து we are dividing by 12. டோட்டல் பார்த்தீங்கன்னா 3750 கிராம், which is equal to 3750 coins. ஸோ இந்த கிராம்ஸை நம்ம என்ன பண்ணோம், காயின்ஸ் நம்பர் ஆஃப் காயின்ஸை மாற்றிக்கணும். அப்போ 5 ரூபி பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 3750 காயின்ஸு தேவைப்படும். இப்போ நம்ம காயின்ஸ் எடுத்தோம் பாத்தீங்களா, நமக்கு வந்து 1 rupee காயின்னா நமக்கு நம்பர் ஆஃப் காயின்ஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் காயின்ஸும் சேம் தான் வந்தது. ஆனா இங்கே வந்து நம்ம காயின்ஸ் தான் 3750, ஆனா வேல்யூ வந்து மாறும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம 3750 into 5 பண்ணணும். அப்போதான் நமக்கு டோட்டல் வேல்யூ கிடைக்கும். இது நம்ம சால்வ் பண்ணா 5 zeros are 0, 5 5s are 25, balance 2, 5 7s are 35, 37, 3 balance, 5 3s are 15, 18. So value வந்து 18,750. So 5 rupee coins na நமக்கு 18,750. இப்போ நம்ம 10 rupee நோட்டுக்கு பார்க்கலாம். இப்போ ஒரு 10 rupee நோட் எவ்வளவு weight இருக்கும், approximate பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 0.30 கிராம் இருக்கும். So 10 rupee weight பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிராமோட கம்மியா தான் இருக்கும். நான் வந்து 0.30 கிராமா எடுத்துக்கிட்டேன். இப்போ ராக்ஸி weight என்னது 45 kg, அதை நம்ம கிராமா பண்ணா 45,000. This is divided by 0.30. So weight of 10 rupee note. இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு சால்வ் பண்ண போது 1,50,000 gram. So this is number of note. So நமக்கு இதுவும் வந்து this is equal to number of notes. நம்ம எவ்வளவு நோட் வைக்கணும், number of notes பார்த்தீங்கன்னா 1,50,000 notes வைக்கணும் ராக்ஸியோட வெயிட்டுக்கு, which is equal to 45 kg or 45,000 gram. So 1,50,000 number of notes வைக்கணும். ஆனா இது வேல்யூ என்ன வரும், so we have to multiply this 1,50,000 into 10. அப்பதான் இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். So என்ன வரும் வேல்யூ 1,50,000 பக்கத்துல ஒரு 0, அப்போ 15 lakhs மாறிடும். So வேல்யூ என்ன வரும், நோட்டோட வேல்யூ 15 lakhs. Estu says, when I become an adult, I would like to donate notebooks worth my weight every year. Roxy says, when I grow up, I would like to do annadana, offering grains or meals worth my weight every year. இப்போ எஸ்ட் என்ன சொல்றாங்க, நான் பெரியவனா வளர்ந்துட்டேன்னா என்னோட வெயிட் ஈக்குவலா வந்து நான் வந்து நோட் புக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க.
அதே மாதிரி ராக்ஸ் என்ன சொல்றாங்க, நானும் பெரிய ஆளாயிட்டேன்னா நான் வந்து என்னோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக வந்து அன்னதானம் பண்ணுவேன். அன்னதானம் என்னது, சாப்பாடு. அந்த கோயிலில் சாப்பாடு போடுவாங்களே அது அன்னதானம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த நம்ம வெயிட்டுக்கு ஈக்குவலாக வந்து சாப்பாடு இல்லைன்னா அந்த கிரெயின்ஸ் அரிசி கொடுப்பாங்க, இல்லைன்னா அன்னதானம் கொடுப்பாங்க. Many people might benefit from each of these offerings in a year. Again, guess first before finding out. How many people might benefit from each of these offerings in a year? Again, guess first before finding out. இப்போ இந்த மாதிரி விஷயம் கொடுக்கும் போது மக்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஹெல்ப் பண்றாங்க. இப்போ நோட் புக் கொடுக்குறாங்கன்னா எத்தனை பேருக்கு அந்த நோட் புக் போய் சேரும், எத்தனை பேருக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ அன்னதானம் போடுறாங்கன்னா எத்தனை பேர் அங்கே வந்து சாப்பிட முடியும். ஸோ இது வந்து எப்படி பண்ண முடியும், எப்படி எவ்வளோ பேர் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்றத கேட்குறாங்க. இதுக்கும் நம்ம அப்ராக்சிமேட் கெஸ் வச்சு தான் பண்ண முடியும். இது எப்படி பண்றது பார்க்கலாம். Roxy is to overhead someone saying, we did Padayatra for about 400 km to reach this place. We arrived early this morning. இது வந்து வேற கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துக்கலாம். இப்போ S2 வந்து வளர்ந்துட்டா உங்க வெயிட் வந்து அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 75 kg நம்ம வச்சுக்கலாம். அண்ட் நோட் புக் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ நோட் புக்னா நிறைய சைஸஸ் இருக்கு. அது எந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு கவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நோட் புக் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 200 grams வச்சுக்கலாம் நோட் புக் சைஸ். இப்போ எத்தனை பேர் அதில் பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேஜி வந்து we are converting to gram. ஏன்னா நமக்கு யூனிட்ஸ் வந்து மாற்றி ஒரே யூனிட் இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். அப்போ when we convert 75 to gram we get 75,000. So 75 into 1000 பண்ணா we get 75,000 gram. இப்போ இந்த கிராம் வேல்யூ வந்து we are dividing by 200 gram. இப்போ இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். ஸோ S வந்து பெரிய லைட் நோட்டு கொடுத்தாங்கன்னா 375 பேருக்கு அந்த நோட்டு போய் சேரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ராக்ஸி வந்து கிரெயின்ஸ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அன்னதானம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ராக்ஸி வெயிட் வந்து இப்போதைக்கு 45 kg, வளர்ந்துட்டா ஒரு அதுவும் நம்ம வந்து ஒரு 70 kg எடுத்துக்கலாம், 75 or 70 kg நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ராக்ஸி வந்து 75 எடுத்துட்டோம்னா சேம் இதே வெயிட் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கெஸ்டிங் தான் பண்றோம். இதை நம்ம கிராமா கன்வெர்ட் பண்ணும்போது 75,000 கிராமா வந்துடும். கிராம் இது வந்து ராக்ஸோட வெயிட். ஓகே, இது வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்னா நோ நீட் டு கன்வெர்ட் இன்டு கிராம். நம்ம வந்து டேட்டா கேஜி பண்ணலாம். ஏன்னா அந்த கிரெயின்ஸ் வந்து நம்ம கேஜி தான் எடுப்போம் இல்லையா, அரிசியில் நம்ம கிலோ கணக்கில் தான் அளவு பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டா கேஜி கணக்குலேயே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 75 kg அப்படின்னா ஈக்குவல் டு 75 kg ரைஸ் தராங்க. இது வந்து ராக்ஸோட வெயிட்டு, இது வந்து ரைஸோட வெயிட்டு. ஏன்னா ஈக்குவல் வெயிட் கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ 1 kg ரைஸ்ல வந்து ஒரு 8 பேர் சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க. அப்போ 75 kgல எத்தனை பேர் சாப்பிடுவாங்க, அப்போ 75 into 8. இது சால்வ் பண்ணா 7 5 8 40, பேலன்ஸ் 4, 8 7 56, 60. ஸோ மொத்தம் 600 பேர் சாப்பிடலாம். 75 kg ரைஸ்ல வந்து எத்தனை people can eat. ஸோ இத்தனை பேர் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க. Roxy is to overheard someone saying, we did Padayatra for about 400 km to reach this place. We arrived early this morning. How long ago would they have started their journey? இப்போ ராக்ஸி அந்த எஸ்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கோயில வந்து அந்த தானம் கொடுத்துட்டு இருக்காங்க, ஆஃபரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, ஒரு கப்பல் பேசிக்கிறாங்க, கப்பலும் யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்க வந்து அரௌண்ட் வந்து 400 கிலோமீட்டர் வந்து நடந்தே வரோம். பாத யாத்திரையானது நடந்து வருது. ஸோ வேண்டிக்கிட்டு கோயில்ல வந்து நடந்துட்டே வருவாங்க. வீட்டுல இருந்து கோயிலுக்கு நடந்தே வருவதா பாத யாத்திரை சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து 400 கிலோமீட்டர் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 400 கிலோமீட்டர் அவங்க நடந்து வந்தாங்கன்னா அவங்க எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க வீட்டில இருந்து அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாமே வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம், நாட் த எக்ஸாக்ட் ஒன். இப்போ 1 டேல they can able to walk 40 kilometers. ஒரு கெஸ் தான். அப்போ 400 கிலோமீட்டருக்கு எவ்வளோ வரும், 400 by 40, 400 by 40, 0 cancel. இப்போ next 4 10s are 40. அப்போ 10 days before அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஸ்டார்டட் 10 days before. இப்போ நம்ம நடந்து போறோம்னா 24 hours நடந்து போயிட்டு இருக்க முடியாது. we get tired. அப்போ என்ன பண்ணுவோம், இடையில வந்து பிரேக் எடுத்துப்போம், சாப்பிட்ற பிரேக்கு, தண்ணி குடிக்க பிரேக்கு. இப்போ நைட்ல நடக்க முடியாது, அங்க ஏதாவது மடம் இருந்தா தங்கிப்பாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஹோட்டல் தான் தங்கிப்பாங்க. அப்பப்போ இந்த மாதிரி பிரேக் எடுத்தாதான் அவங்க வந்து பெரிய டிஸ்டன்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும்.
ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க 10 days பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜாக வந்து 40 கிலோமீட்டர் அவங்க நடந்தாங்கன்னா within 10 daysல they can travel 400 kilometer and they will reach the destination. இப்போ பாத யாத்திரை என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம வேண்டுதல் பண்ணி நடக்கிறது தான் பாத யாத்திரை. பாதமானது நம்ம கால், ஓகே, அது வழியா நம்ம நடந்து போய் சாமிக்கு வந்து வேண்டுதல் பண்றது தான் பாத யாத்திரை. அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கு, டெஸ்டினேஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜ்மேர் போவாங்க, அண்ட் ஜியாரத் பந்தர்பூர் வாரி, கான்வார் யாத்ரா, சபரிமலா யாத்ரா, சாம்ட் ஷிகர்ஜி யாத்ரா, லூம்பினி டு சார்நாத் யாத்ரா. இந்த மாதிரி ஃபேமஸ் யாத்ரானது டிராவல் பண்றது, ஓகே. அந்த மாதிரி நிறைய பிளேசஸ்க்கு இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணி போவாங்க அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. Before the rise of modern transport, people moved from one place to another by walking. Sometimes merchants, sages, and scholars walk thousands of kilometers to different parts of the world across deserts, mountains, and rivers. How many times can a person circumnavigate to go around the world, the earth in their lifetime if they walk non-stop? Consider the distance around the earth is 40,000 kilometers. இப்போ பழைய காலத்துல என்ன பண்ணாங்க மக்கள் வந்து they don't have transport. ஸோ ஒரு வண்டி இருக்காது, காரு, ஈவன் சைக்கிள் கூட கிடையாது அந்த டைம்ல. அப்போ வந்து மக்கள் என்ன பண்ணாங்க, எல்லாம் நடந்ததே போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா thousands of kilometers கூட நடந்து போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. they have only food. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதாவது இப்போ நம்ம எர்த் சர்க்கம் என்னது சுத்தி வர்றது. இப்போ ஒரு எர்த்தை வந்து நம்ம சுத்தி வந்தா எத்தனை தடவை நம்ம வந்து சுத்தி வர முடியும், லைஃப் டைம்ல வந்து எத்தனை தடவை நம்ம எர்த்தை சுத்தி வர முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. எர்த் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் 40,000 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லைஃப் டைம், அதாவது வாழ்நாள், இப்போ நம்ம ஒரு 60 years இருக்கும் இல்ல 70 years இருக்கும் அப்படின்னா இந்த 70 years or 60 years கேப்ல வந்து நம்ம எர்த்தை சுத்தி வந்தோம்னா எத்தனை தடவை சுத்தி வரலாம் அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ நம்ம 1 hourக்கு வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா 1 hourல வந்து we can walk 5 kilometers. நெக்ஸ்ட் நம்ம லைஃப் ஸ்பேன் எடுத்துக்கலாம். ஸோ லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஐ டேக் 80 years. சில பேர் 60 years இருப்பாங்க, சில பேர் 75 years இருப்பாங்க. பட் நான் அப்ராக்சிமேட்டாக வந்து 8 years எடுத்திருக்கேன். டிஸ்டன்ஸ் ஆஃப் எர்த் பார்த்தீங்கன்னா 40,000 கிலோமீட்டர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இப்போ 8 yearsல எத்தனை ஹவர்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்போனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 1 yearக்கு எத்தனை ஹவர்ஸ்ன்னு பார்க்கணும். இப்போ 1 yearக்கு பார்த்தீங்கன்னா we have 365.25 days. ஸோ 25 தான் நமக்கு லீப் இயரா வருது, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த வேல்யூ இன்ட்டு 24 hours. ஸோ 21st பார்த்தீங்கன்னா 1 day. இது நம்ம கால்குலேட் பண்ண போது we get this much of hours, 8,766 hours. இப்போ இந்த hours into லைஃப் ஸ்பேன் 8 years நம்ம பண்ணா we get this much of hours. அப்போ 80 வயசு வரைக்கும் நம்ம இவ்வளோ ஹவர்ஸ் இருப்போம். இவ்வளோ ஹவர்ஸ் இருக்கு 8 yearsக்கு. இப்போ இந்த ஹவர்ஸ் நம்ம என்ன பண்றோம், ஆவரேஜா நம்ம வந்து 5 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு எடுக்கிறோம். அதுதான் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் வாக் பண்ணுறோன்றதை பார்க்கறதுக்காக. அப்போ இப்போ நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் வாக் பார்த்தீங்கன்னா இந்த ஹவர்ஸ் இன்டூ 5 கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போ 1 hourல 5 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்றோம் போது 35,06,400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம். டோட்டலா வந்து லைஃப்ல வந்து நான் ஸ்டாப்பா நடந்துகிட்டே இருந்தோம்னா 35,06,400 கிலோமீட்டர் வந்து நடப்போம் 80 வருஷம் வரைக்கும் நம்ம உயிரோட இருந்தோம்னா. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து we are dividing by 40,000. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்தை வந்து ஆல்மோஸ்ட் 87.6 times வரைக்கும் சுத்தி வரும். நெக்ஸ்ட் லீனியர் growth versus exponential growth. இப்போ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் லீனியர் அண்ட் வாட் இஸ் எக்ஸ்போனன்ஷியல் growth அது பார்க்கலாம். இப்போ லீனியர் growth பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம உண்டியில பிகி பேங்க்ல நீங்க ஒரு காசு போடுறீங்க. ஸோ டெய்லி யூ ஆர் ஆடிங் மணி. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் புட்டிங் 2 rupee. டெய்லி 2 rupee போட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்காக. இப்போ டெய்லி 2 + 2 + 2 + 2 இந்த மாதிரி போட்டே வந்தீங்கன்னா திஸ் இஸ் லீனியர் growth. வேல்யூ நீங்க சேஞ்ச் பண்ணல, ஒரே வேல்யூ தான் நீங்க டெய்லி போட்டுட்டே வரீங்க. இட்ஸ் லீனியர் growth. நம்ம இங்க ஆட் பண்றோம். எக்ஸ்போனன்ஷியல் என்னது, பவர். ஃபார் எக்ஸாம்பிள் 2 to the power 3, 2 to the power 3, 5 to the power 10 அதெல்லாம் வந்து பவர். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்போனன்ஷியல் growth. இங்க நம்ம என்ன பண்றோம்னா we are multiplying. இப்போ நம்ம அதே 2 rupee இங்க என்ன பண்றோம் 2 into 2 2, அப்புறம் 2 into 2 2, 2 into 2. இதுதான் வந்து எக்ஸ்போனன்ஷியல் growth. இங்க நம்ம மல்டிப்ளை பண்றோம், இங்க நம்ம ஆட் பண்றோம், அதுதான் டிஃபரன்ஸ். இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். Roxy tells Estu about a science fiction novel she is reading where they build a ladder to reach the moon. I wonder if we actually had a ladder like that, how many steps would it have? What do you think? Make an instinctive guess first. Again ஒரு சம் கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்க ராக்ஸி அண்ட் எஸ்து.
இந்த ராக்ஸி நெஸ்ட்டுக்கு வேற வேலையே இல்லை போல, நிறைய யோசிக்கிறாங்க. அவங்க யோசிக்க தான் நமக்கு நிறைய சம்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ இங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 3 ரீச் பண்றதுக்கு ஒரு படிக்கட்டு தான் நல்லா இருக்கும், லேடர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ 3 ரீச் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு பெரிய ஸ்டெப்ஸ் வச்ச படி தேவைப்படும் அப்படின்னு நீங்க கேட்டிருக்காங்க. With the number of steps being 1000 lakhs crores or even more. So அந்த steps வந்து எவ்வளவு இருக்கும், lakhsல இருக்குமா, 1000ல இருக்குமா, இல்ல அதுக்கு ஜாஸ்தியா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. First நம்ம இதுக்கு guess பண்ணிக்கணும். To find out, we would need to know the gap between consecutive steps of the ladder. Let's assume a reasonable distance of 20 centimeter. Visualizing the problem as shown. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், கெஸ் பண்றோம். இதான் ஸ்டெப்ஸ் இல்லையா, படிக்கு வர ஸ்டெப்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 20 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கிறோம். ஸோ 20 சென்டிமீட்டருக்கு அளவுல கேப்ல ஸ்டெப்ஸ் இருக்கு, அது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ எர்த்ல இருந்து 3 டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 3,84,400 கிலோமீட்டர். இப்போ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்றோம், 20 சென்டிமீட்டர்ல டிவைட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க வந்து யூனிட் மாறுது பாருங்க, சென்டிமீட்டருக்கு இங்க கிலோமீட்டருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம், இதை வந்து சென்டிமீட்டரா மாத்தணும், இல்லைன்னா இதை வந்து கிலோமீட்டரா மாத்தணும். இங்க அவங்களே கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க பார்க்கலாம். We have to find out how many 20 centimeter makes 3,84,400 kilometer. If you calculate the value, we get the result steps, which is 192 crore and 20 lakh steps, or 1,922 million steps. The fixed increase in the distance from the earth with step 20 gram gain after each step is called linear growth. இப்போ நான் சொன்ன லீனியர் அண்ட் எக்ஸ்போனன்ஷியல் growthக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர்ல இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு, எவ்ரி ஸ்டெப்ஸ். இது நம்ம when we divide with this number, அப்போ என்ன ஆகும்னா இவ்வளோ this much of steps வரும் to reach this kilometer. If we convert this 20 centimeter into kilometer, அப்போ என்ன வரும், 0.0002 kilometer. இப்போ இந்த டிஸ்டன்ஸை வந்து we are dividing by this. நாங்க எழுதுறேன் 3,84,400 by 0.0002. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணும் போது நமக்கு இந்த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வரும். இப்போ இந்த வேல்யூ என்னது, 192 crore 20 lakh ஸ்டெப்ஸ் இருக்கு. இதை நம்ம 1 billion 9 ஓகே, இதை நம்ம இப்படி சொல்லலாம், 1,922 million steps இப்படின்னு நம்ம சொல்லலாம். The fixed increase the distance from the earth with each step. 20 gram gain. ஓகே, ஸோ நான் சொன்ன இதுதான், இது டிவைட் பண்ணா we get this number of steps. அப்போ இவ்வளோ ஸ்டெப்ஸ் வச்ச லேடர் தேவைப்படும் if you reach the moon from earth. இதுதான் linear growth. என்ன பண்ணாங்க, ஆட் பண்றாங்க அந்த ஸ்டெப்ஸ் வந்து கவுண்டிங் 1 + 1 + 1 கவுண்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா we get this much of step. இதுக்கு தான் linear growth. அண்ட் இதே நம்ம என்ன பண்ணோம், இந்த சாப்டருக்கு பிஃபோர் வந்து we had ஸ்டார்டிங்ல நம்ம வந்து பேப்பர் ஃபோல்ட் பார்த்தோம். அந்த பேப்பர் ஃபோல்ட் என்ன வந்தது, 46 ஃபோல்ட் பண்ணா we can reach the moon இல்லையா, 46 ஃபோல்டு. அப்போ அங்க என்ன பண்ண, நம்ம அங்க வந்து we are multiplying. This is exponential growth. ஸோ அந்த எக்ஸ்போனன்ஷியல் அண்ட் லீனியர் growthக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது வேல்யூ கம்மியா வருது, அதாவது வேல்யூ இல்ல, நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஆட் பண்ணும் போது நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இப்போ நம்ம எக்ஸ்போனன்ஷியல் growth பேஸ் பண்ணி தான் இந்த சாப்டர்ல இருக்க ப்ரீவியஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதாவது ஸ்டோன் தட் ஷைன், மேஜிக்கல் பாண்ட், அப்புறம் ஹார்மோனி காம்பினேஷன்ஸ், இதெல்லாமே வந்து we did based on the exponential growth கான்செப்ட்ல. Can you come up with some examples of linear growth and of exponential growth? இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, லீனியர் growth அண்ட் எக்ஸ்போனன்ஷியல் growth பத்தி ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லீனியர் growth பாத்தீங்கன்னா we can take simple interest. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது, இப்போ நம்ம ஒரு எல்ஐசி பாலிசி போடுறோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம லோன் எடுக்கிறோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா வட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். இங்க வந்து நமக்கு ஆட் பண்றோம். லீனியர் growth என்னது, we are adding the numbers, same numbers ஆட் பண்ணிட்டே போறோம். அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டோ அதை சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவர்லி வேஜஸ். இப்போ நம்ம 1 ஹவருக்கு ஏதாவது ரெக்ரூட் பண்றோம், ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம 1 ஹவருக்கு இவ்வளவு தரோம் அப்படின்னு நம்ம ரெக்ரூட் பண்ணோம்னா, இப்போ 1 ஹவருக்கு 500 நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்கு வில் பே 1000, அதே 3 ஹவர்ஸ்க்கு 1500. அந்த மாதிரி அவர்லி வேஜஸ்ல நம்ம சம்டைம்ஸ் பே பண்ணுவோம். அது வந்து லீனியர் growthல வரும்.
இதே வந்து எக்ஸ்போனன்ஷியல் growth பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இது இன்சூரன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இல்லை நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 10,000 நம்ம இன்ட்ரெஸ்ட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு மாசம் ஒரு 1000 வட்டினா நம்ம அந்த 1000 கட்டிட்டோம்னா தப்பிச்சோம். சப்போஸ் கட்டலைன்னு பண்ணுவாங்க, அந்த 1000 என்ன வட்டி இருக்கோ 1100 நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்க, அந்த 1100 வட்டி கட்டணும். அதுக்கப்புறம் 1100 என்ன ஆகும், திருப்பி எக்ஸ்டெண்ட் ஆச்சு, அந்த வட்டிக்கு வட்டி நம்ம கட்டணும். அது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது நமக்கு எங்க பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, நம்ம இன்சூரன்ஸ்ல எல்லாம் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு அதிக வருமானம் நமக்கு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி பாக்டீரியா growth. இப்போ பாக்டீரியா growth எப்படி ஃபார்ம் ஆகும் பாத்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியா இருக்குன்னா அது வந்து ஒரு 10 உருவாக்கும். அந்த 10 வந்து இன்னொரு 10னா ஒரு 100 உருவாகும். அந்த மாதிரி மல்டிபிள் growth வந்து பாக்டீரியா growth. இது வந்து எக்ஸ்போனென்ஷியல் growth தான். அண்ட் ஆல்சோ வைரல் ட்ரெண்ட். இப்போ நம்ம ஒரு ரீல்ஸோ இல்லை ஒரு வீடியோ ஷேர் பண்றோம்னா அது என்ன ஆகுது, நிறைய பேருக்கு ஷேர் ஆகுது. ஸோ ஒருத்தர் வந்து they will share to another person. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு 10 பேருக்கு பண்ணுவாங்க, அந்த 10 பேர் இன்னொரு 10 பேருக்கு, அந்த 10 பேர் இன்னும் 10 பேர் பண்ணோம்னா இட் கோஸ் வைரல் இல்லையா? இதெல்லாம் வந்து எக்ஸ்போனன்ஷியல் growthக்கான எக்ஸாம்பிள். இதோட நம்ம இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஐ திங்க் உங்களுக்கு நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து இந்த கெட்டிங் அ சென்ஸ் ஃபார் லார்ஜ் நம்பர்ஸ் இந்த டாபிக் பார்க்கலாம். மீன்வைல் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.